வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கும் இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷமும் வளமும் பெற்று புதிய இலக்குகள், புதிய வாய்ப்புகள், புதிய வெற்றிகளுடன் இந்த 2024ஆம் ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மார்கழி 16 அன்று பஞ்சமி திதியில் மகம் நட்சத்திரத்தில் கௌளவம் கரணத்தினில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. புத்தாண்டின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ராகு பகவான் மீனராசியிலும், சனி பகவான் கும்பராசியிலும், புதன் செவ்வாய் சூரியன் தனுசு ராசியிலும், சுக்கிரன் விருச்சிக ராசியிலும், சந்திரன் சிம்ம ராசியிலும், கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர். மே 1ஆம் தேதி குரு பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். அக்டோபர் 9, 2024 குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதி அடைகின்றார். இதனால் அனைத்து ராசிகாரர்களுக்கும் யோகம் அடைவார்கள். ஜூலை 29ஆம் தேதி முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரகதி அடைந்து பின் நேர்கதி அடைகிறார். அன்பு மனதுடன் செயல்படும் கடகராசி அன்பர்களே, உங்கள் கிரக நிலைகளின் படி குடும்பஸ்தானத்தில் சந்திரன், சகோதரஸ்தானத்தில் கேது, புத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் புதன், சத்துருஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் குருவும் உள்ளனர். குரு பகவான் 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக துலாம் ராசியையும், 9ஆம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார். சனி பகவான் 3ஆம் பார்வையாக மேச ராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிடுகிறார். பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். இனம் புரியாத சில சிந்தனைகளால் தூக்கமின்மை ஏற்படும். குடும்பத்தினருடன் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். உடன் பிறந்தவர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும், தடையான சில விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும். விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும், எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் உண்டாகும். பயணம் சார்ந்த விஷயங்களில் அனுபவம் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரர்கள் வழியில் விவேகத்துடன் செயல்படவும். வாகனங்களை விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றி அமைப்பீர்கள். திறமைக்கேற்ற மதிப்பு மேம்படும். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்படவும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களால் ஆதாயம் அடைவீர்கள். வெளி வட்டாரத்தில் உங்களின் செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும். நீண்ட நேரம் ஒரே நிலையில் இருப்பதை குறைத்துக் கொள்ளவும். குரலின் தன்மையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். முழங்கால் வலி, இடுப்பு வலி போன்றவை ஏற்படலாம். அதிகமாக காய்கறிகள், பழங்கள், தானியங்களை உணவில் சேர்த்து கொள்ளவும். மாவு வகையான உணவுகள் மற்றும் குளிர்ச்சியான உணவுகளை குறைத்து கொள்ளவும். பெண்கள் ஆசைகளால் புதிய அனுபவமும் சில முடிவுகளையும் எடுப்பதற்கான சூழலும் உண்டாகும். தந்தை வழியில் சில மாற்றமான சூழ்நிலைகள் அமையும். கடன் நிமித்தமான செயல்களில் சிந்தித்து செயல்படவும். வாழ்க்கை துணைவர் வழியில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களால் சில விரயங்கள் ஏற்படும். உணர்ச்சி வசமான சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும். குழந்தைகளின் வழியில் சுப செயல்களை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அரசு சார்ந்த செயல்பாடுகளில் அலைச்சல்கள் உண்டாகும். உறவுகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள்.